இதுல உங்களுக்கு தெரியும் பெரிய பார்த்து கொள்ளுங்கள் பாட்டுல இதுல வெற்றி வீர படம் காட்டப்பட்டோம் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியும் இதற்கு வந்து உணவு ஒழுங்கா சாப்பிடாத பெரிய ஒரு பிரச்சனை பார்த்துட்டு கொடுப்போம் சாப்பிட்ட வழியில ஏறுக்கிறது இதெல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க நாங்கள் உண்மையை சாப்பிடுறோம் உடல் வளர்றதுக்கு சாப்பிடுறோம் உடலுக்கு தேவையான சக்தி இறங்கி சாப்பிடுறோம் உடல்ல நோய் வராமல் இருக்கிறதுக்காக சாப்பிடுறோம் மூன்று தேவைக்காக தான் நாங்கள் கட்டாயம் உணவை சாப்பிடுறோம் இதை கவனிச்சு நாங்கள் மூன்று வேலை பிரகாரம் சாப்பிடுறோம் அமைந்தது பதினேழு இந்த வழியா பாதிக்கிட்டு ஆராயும் பத்து தருவது பால் பாலை எவ்வாறான உணவு கொடுத்தார் வேற வேற பால் முட்டை எல்லாமே என்ன உணவு வேற வேற எப்படி சொல்றது நிறை உணவு படிக்க போறோம்னாங்க நிறை உணவு நிறை உணவுல அடங்கி இருக்கிற போசனை கூறுவது கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு விட்டமின் அயடின் இதுல ஒவ்வொருத்தரும் எது இதுல இருக்குன்னு சொல்லிட்டாரு உதாரணமா கார்போஹைட்ரேட் உணவுகள் எங்களோட உடலுக்கு தேவையான சக்கியதார உணவுல பாத்தீங்க சோறு மரவள்ளிக்கிழங்கு இடியப்பம் அதே போல கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து தானிய வகைகளா இருக்கு எல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் உணவுகளா இருக்கு அதே போல இந்த பாலிகள் புரதம் இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு சார் சொல்லுங்க சவுண்ட் விளங்குதுல சார் சரி ஓகே இப்போ விளங்குதா ஓ அதே போல புரத உணவுகள் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உடலை வளர்க்கிற உணவு இது நல்ல டேஸ்டானதா இருக்கு இறைச்சி முட்டை பால் மீன் கடலை நிலக்கடலை சோயாவரை சோயா பால் இதெல்லாம் வந்து புரத உணவுகளா இருக்கு புரத உணவு படங்களை பார்த்துக்கணும் இதுதான் எங்களை உடலை வளர்க்கிற உணவு அப்ப கார்போஹைட்ரேட் உணவுகள் எங்களுக்கு சக்தியை தரும் புரத உணவுகள் வந்து எங்களுக்கு என்னதான் இருக்கு வளர்ச்சி உடல் வளர்ச்சியே இதெல்லாம் புரதம் கொழுப்பு உணவுகள் எங்களோட உடல் நல்ல உடம்பு எங்களோட முகம் எல்லாம் நல்ல பொலிவா இருக்கணும் நல்ல பிரைட்டா இருக்கணும் நீங்க கொழுப்பு சாப்பாடு சாப்பிடுவோம் கொழுப்பு என்னென்னத்துல இருக்கு நிலக்கடலையில இருக்கு மீன்ல இருக்கு இறைச்சியில இருக்கு மாஜரியில இருக்கு அதே போல இந்த உணவுகள் தான் விட்டமின் உணவுகள் தான் எங்களை நோயில வந்து பாதுகாக்கும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பல வகைகள் அதே போல கீரை வகைகள் எல்லாம் என்ன இருக்கு சொன்னா விட்டமின் இருக்கு அதே போல மாம்பழம் இதுல எல்லாம் பாதிக்கிறது இந்த உணவுகள் தான் சொன்னீங்க எங்களை நோயில இருந்து என்ன செய்யும் பாதுகாக்கிற உணவுகளா இருக்கு சரி உங்களுக்கு சரி அது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் அடுத்த பாருங்க புளிப்புச்சுவையுடைய பழங்கள் எல்லாம் விட்டமின் சி இருக்கு அதாவது நாங்க சி இது புளிக்குதுன்னு சொல்றோம்னா அதுல விட்டமின் சி இருக்குதுன்னு சொல்லி இருப்போம் அதே போல கீரை வகைகள் இது எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் இதுலதான் அதிக அளவான விட்டமின்கள் இருக்கு அதே போல அன்னாசி பழங்கள் தக்காளி பழங்கள் மரக்கறிகள் பழ வகைகள் இதுகள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நோய் வராது அயடின் இது வந்து உப்பு கடல் மீன்கள்ல இருக்கு உப்புல இருக்கு அதே போல கடல் வாழ் தாவரங்கள்ல இருக்கு இந்த அயடின் குறைபாடு உங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால்
உங்களுக்கு ஸ்கேவின் அதாவது தொண்டை கடலை நோய் ஏற்படும். அப்ப இது கல்சியம் குறைபாடுன்னா உங்களோட எலும்புகள் வளர்ச்சி பாதிக்கப்படும். அப்ப இந்த ஒன்றொன்று குறைபாடால ஒரு வருத்தங்கள் ஏற்படும். உதாரணமா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப சொல்லுங்க, அப்ப கார்போஹைட்ரேட் உணவுகள் ஒன்று எது வேறு? புரத உணவுகள் ஒன்று எது வேறு? முட்டை. கொழுப்புணவில் அடங்காது. நிறைவுணவை உண்பதால் கிடைக்கும் நன்மை அல்லாது. கவனிச்சு கொள்ளுங்க, கார்போஹைட்ரேட் உணவுகள் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 உணவாக தெரியும். நெல்லுல இருந்து அரிசியாக்கி மாவாக்கி புட்டு இடியப்பம் தோசை நிறைய செய்வோம். அதே போல சோளம் திணை இதெல்லாம் உடலுக்கு சக்தியை வழங்குற கார்போஹைட்ரேட் உணவு. இது குறைபாடு ஏற்படும் என்று சொன்னா உங்களுக்கு மெரஸ்மஸ் ஏற்படும். இதுல வீடியோஸ் காட்டியிருக்கிறேன். அதே போல புரத குறைபாட்டால குவாசிக்யூர் ஏற்படும், அந்த முதலாவது வருத்தம். அதே போல இனிப்புட்டு அது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாட்டிறைச்சி, முட்டையில மஞ்சக்கரு, நெய், தேங்காய் எண்ணெய், மாஜரின், பரமுந்திரிய, தயிர், இதுல கொழுப்பு இனிப்புட்டு இருக்கு. விட்டமின் பி, பச்சை நிறமுடைய மரக்கறிகள் எல்லாத்துலயும் விட்டமின் பி இருக்கு. அதே போல அரிசி தவிடு, முட்டை, மீன், தீட்டாத அரிசி இதுல எல்லாம் என்ன இருக்குன்னா விட்டமின் பி இருக்குது. இது உங்களோட உடம்புல குறைபாடாக இருக்க மாட்டா உங்களுக்கு பெரிய பெரிய நோய் ஏற்படும். குறைபாடால உங்களோட நகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நகத்தை கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற அந்த தேய்மானத்துடன் சேர்ந்த ஒரு நோய் ஏற்படும். இதைத்தான் பெரிய பெரிய நோய் என்று சொல்றது. அதே போல புளிப்பூச்சியுடைய பழங்கள், அதாவது தோட, எலுமிச்சை, நெல்லி, அன்னாசி, அநேகமான மரக்கறிகள்ல விட்டமின் சி இருக்குது. அப்ப இந்த விட்டமின் சி குறைபாடு உங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் உங்களுக்கு ஸ்கேவி நோய் ஏற்படும். வாயில் இந்த வாய்ப்புண் மாதிரி ஸ்கேவி நோய் ஏற்படும். விட்டமின் சி குறைபாடு உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னா உங்களுக்கு ஸ்கேவி நோய் ஏற்படும். அதே போல விட்டமின் டி, காலையில சூரிய ஒளியில இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். மீனெண்ணெய், ஈரல், முட்டை, பால் எல்லாம் விட்டமின் டி இருக்கு. இது குறைபாடு இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு என்புரிக்கி நோய் ஏற்படும். அதாவது என்புகள்ல உடைவுகள், தேய்மானங்கள், இப்படியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல புரதம் சோயாவரு, பயறு, கடலை, கவுப்பி, பருப்பு, மீன் வகை, முட்டை, காளான், இறைச்சி இதுல எல்லாம் அதிக அளவு இருக்கு. இது உங்களுக்கு குறைபாடா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு குவாசிக்யூர் என்ற நோய் ஏற்படும். அதே போல விட்டமின் இ, இதுல பருப்பு வகைகள், தானியங்கள், மரக்கறிகள் எல்லாம் அதிகமா விட்டமின் இ இருக்கு. இதால உங்களுக்கு மலட்டு தன்மை ஏற்படும். ஆகவே இந்த இருக்கிற அட்டவணை நீங்க கட்டாயம் பாடமாக்கி வைக்க வேண்டிய ஒரு அட்டவணை. கார்போஹைட்ரேட் குறைபாடால மெரஸ்மஸ் ஏற்படும். அதே போல இலிப்பிட்டு தோல் வடிப்பு ஏற்படும். உங்களோட மைக்கில் ஆஃப் பண்ணி வைக்கிறான். விட்டமின் ஏ ஆல மாலை கண் ஏற்படும். விட்டமின் பி ஆல பெரி பெரி குருதிச்சோய் ஏற்படும். விட்டமின் சி ஆல ஸ்கேவி நோய். விட்டமின் டி ஆல என்புரிக்கி நோய். விட்டமின் இ ஆல மலட்டுத்தன்மை ஏற்படும். விட்டமின் கே ஆல குருதி உறைதல் தடைப்படுது. பிளட் போய்கொண்டே இருக்கு. உங்களுக்கு கல்சியம் குறைபாட்டால என்பு பல் வளர்ச்சி தடைப்படுதல், இரும்பு குறைபாட்டால குருதிச்சோய் ஏற்படும், அயடின் குறைபாட்டால தொண்டக்கடலை, பொசுபரசால என்பு, இவ்வளவும் உங்களுக்கு பாடம் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இதுதான் ஸ்கேவி நோய். விட்டமின் சி. விட்டமின் பி குறைபாட்டால் தோல் வடிப்பு, விட்டமின் சி குறைபாடு, கல்சியம் குறைபாட்டால பல்லில இது வளர்ச்சிகள் பாதிக்கப்படுது. அதே போல மாலைக்கண் விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும். மாலைக்கண் 6 மணிக்கு பிறகு கண் தெரியவில்லை. இதெல்லாம் குறைபாட்டு நோய்களா இருக்கு. கார்போஹைட்ரேட் குறைபாடு காரணமாக ஏற்படும் நோய் எது சொல்லுங்க போறா? மெரஸ்மஸ். புரத குறைபாடால் ஏற்படுற நோய் எது? குவாசிக்யூர். விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படுற நோய் எது? மாலைக்கண். வெரி குட். அதே போல விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படுற நோய் என்ன? விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படுற நோய் எது? ஸ்கேவி நோய்.
விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படுற நோய் என்ன? குருதிச்சோகை. என்புரிக்கேனா அப்படியா? கல்சியம் குறைபாட்டால் ஏற்படுற நோய், எலும்பு பல் வளர்ச்சிகள் பாதிக்கப்படும். இரும்பு குறைபாடு காரணமாக ஏற்படுகின்ற நோய் குருதிச்சோகை. இதுல விடையல் இருக்கு பாருங்க. விட்டமின் ஏ குறைபாடு மாலைக்கண், விட்டமின் பி பெரி பெரி குருதிச்சோகை, விட்டமின் சி ஸ்கேவி, விட்டமின் டி என்புரிக்கி, கல்சியம் குறைபாட்டால எலும்பு வளர்ச்சி பாதிக்கப்படுதல், இரும்பு குறைபாடால குருதிச்சோகை. இந்த இருக்க இவ்வளவு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல முக்கியமா அதாவது இலைக்கஞ்சி தயாரிக்க பயன்படுறது. அதே போல மருத்துவ குணம் கொண்ட பூக்கள், வேர்கள், வெட்டி வேர், பூக்கள்ல பொன்னாவரசு, வில்வம்பூ, வேம்பு படிச்சிருக்கிறோம். அதே போல மூலிகை பானம் தயாரிக்க பயன்படுவது விரலி, கெக்கரி, நெல்லி, அம்பர்லா. உணவை எப்படி பேணுனாங்க பழைய காலத்துல ஈரமண்ணுல புதைக்கிற எலுமிச்சை, மரவள்ளி கிழங்கு, பலாக்கொட்டை எல்லாம். அதே போல இறைச்சி, மீன், கருவாடெல்லாம் புகை விட்டுறது. அதே போல பனங்கிழங்க காய வச்சு ஒடியல் பண்றது, மீனை காய வச்சு கருவாடாக்குறது, பனம்பழப்பாணிய பினாட்டு செய்யறது, மரவள்ளி கிழங்குல மரவள்ளி வெற்றல் செய்யறது. இதெல்லாம் முதல் காலத்துல உணவை பாதுகாத்த முறை. அதே போல உப்பிட்டு பாதுகாக்கிறது மீன், கருவாடெல்லாம். இப்ப எல்லாத்தையும் அள்ளி ஃப்ரிட்ஜில் வச்சுடுறது. ஆனா அது நாரி போயிருக்கிற ஃப்ரிட்ஜோ ஒன்றுபட்டா இல்லாட்டி அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே போல தகரத்தில் அடைக்கிறது, டீன் மீன், டீன் பால் எல்லாம் வரும், பக்கெட்டுகள் அடைக்கிறது. அதே போல ரசாயன பொருட்கள் சேர்க்கிறது, ஜேம் சோஸ்ல எல்லாம் நீண்ட காலம் இருக்கு. இதுதான் முக்கியமான விஷயங்கள். அதே போல போசனை தன்மை குறையாம இருக்கணும். நாங்க என்ன செய்யணும்? இலைக்கஞ்சி, மூலிகை பானம், பச்சையா உண்றதெல்லாம் செய்யணும். செய்தீங்கன்னு சொன்னா அந்த போசனை தன்மை குறைவடையாம இருக்கும். இவ்வளவுதான் முக்கியமான விஷயங்கள். ஆனா அதே போல இப்ப இருக்கிற பொருள் ஒன்றை வாங்கக்குள்ள காலாவதி திகதி, உற்பத்தி திகதி, பொருள் விலை, தரச்சான்றிதழ். தரச்சான்றிதழ் 2 இருக்கு, ஒன்று SLS, இன்னொன்று ISO. இப்ப இலங்கையில வெளிவார எல்லா பான போத்தல்கள்லையும் சீனிற அளவை குறிப்பிடுறதுக்காக மட்டும் இல்ல, அதுல இருக்கிற விஷயங்களை இருக்கிறதுக்காக இந்த 3 கலர்கள் பயன்படுத்தப்படுது. இதுல பச்சை நிற வட்டத்துல சீனி இல்ல, குறைந்த அளவு சீனி இல்ல, சரியா? அதே போல காலாவதியான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்றோட்டம், மயக்கம், வாந்தி பேதி ஏற்படலாம். இவ்வளவுதான் முக்கியமான விஷயம். அதுல இப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த ரெக்கார்ட் இனி நான் உணவு பாடம் படிப்பிக்க மாட்டேன். நான் சொல்றது நீங்க தான் என்ன செய்யணும்? படிச்சு ரெடியா இருக்கணும். ஆனா இதுக்குரிய நோட்ஸ் உங்களுக்கு தரும், சரியா? இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இந்த Zoom கிளாஸுக்குரிய டியூட் உண்டு, இன்றைக்கு ஃப்ரீயா தரும், சரியா? அதை வீட்டை போய் ஃப்ரீயா தானே தந்துட்டு தூக்கி அறியாம என்ன செய்யணும்? அதை செய்து ரெடியா இருக்கணும், நாளைக்கு விளங்கப்படும்.